ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இங்கிலீஷில் கேள்வி ஒருத்தர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது ஷார்ட் வீடியோ தான். ஒருத்தர்கிட்ட என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, என்ன பிரச்சனை, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறக்கு அந்த என்ன அப்படிங்கிறதுக்கு வாட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே எங்கே போகிற, எங்கே பார்த்த, எங்கே வேலை செய்கிற அப்படின்னு அந்த எங்கே அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வேர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே எப்போ போன, எப்போ வர அப்படின்னு அந்த எப்போ அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நம்ம வென் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதுவே யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்போங்க, அதுக்கு ஹூ. எது அப்படின்னா விச் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது மணி என்ன அப்படின்னு கேட்குறக்கு வாட் டைம் இஸ் இட் நவ் அப்படின்னு கேட்போம். அதாவது வாட் டைம் இஸ் இட் நவ் அப்படின்னு கேட்போம். இதுவே நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா ஒருத்தரை பார்த்து, அதுக்கு வாட் டிட் யூ சே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாட் டிட் யூ சே அப்படின்னு நம்ம கேட்போம். இதுவே ஒருத்தரை பார்த்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் வாட் ஆர் யூ திங்கிங் அப்படின்னு கேட்போம். அதாவது வாட் ஆர் யூ திங்கிங் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்போம். இதுவே ஒருத்தரை பார்த்து இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்கு வாட் ஷுட் ஐ டூ நவ் அப்படின்னு கேட்போம். அதாவது வாட் ஷுட் ஐ டூ நவ். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது அப்படின்னு கேட்குறக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுங்களா? உங்களுக்கு பிடிச்ச உணவு எது இல்லை ஃபுட் எது அப்படின்னு கேட்குறக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட். இதுவே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறக்கு வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். அதாவது வாட் இஸ் யோர் ப்ராப்ளம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கீழே காமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.